அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு நன்றியோடு பரம குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. ஓ பரம குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. உம் சித்தம் போல என்னை நடத்துமே, உம் சித்தம் போல, உம் சித்தம் போல என்னை நடத்துமே, உம் சித்தம் போல. அப்பா உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து விட்டோம் அப்பா. உம் சித்தம் போல என்னை நடத்துமே, உம் சித்தம் போல. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஆராதிப்போம். உம் சித்தம் போல. ஆமே. என்னுடைய சித்தம் போல அல்ல, உம்முடைய சித்தம் போல. ஆமே. உம்முடைய சித்தம் போல நடத்துங்க, உம்முடைய சித்தம் போல நடத்துங்க, உம்முடைய சித்தம் போல எங்களை நடத்துங்க, உம்முடைய சித்தம் போல. ஓ ரமகன சகனமா பரம குயவனே, உம்முடைய கரத்திலே என்னை நான் கொடுத்து விட்டேன், என்னை கொடுத்து விட்டேன். ஆமென் அப்பா. இந்த சித்தம் போல நடத்தும் ஆண்டவரே, இந்த சித்தம் போல நடத்தும் ஆண்டவரே, இந்த சித்தம் போல நடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் முற்றிலுமாய் நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முற்றிலுமாய் அர்ப்பணித்து நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. பொன்னை போல உடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. ஆமென். பொன்னை போல உடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பிராணிக்குமே சோதித்திடா தாங்கிட பலனளிப்பார். பிராணிக்குமே சோதித்திடா தாங்கிட பலனளிப்பார். தேவ சித்தம் நிறைவேற. ஆமென். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தும். ஆமென். நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தும். கர்த்தர் அன்பை விட்டு நீங்கா சுத்தனாய் நிலைத்திருப்பே. கர்த்தர் அன்பை ஆமென் விட்டு நீங்கா சுத்தனாய் நிலைத்திருப்பே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன்.
நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் ஆமென் நன்மைக்கென்றே சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக கஷ்டமெல்லாம் தொலையும் ஓர் நாள். கண்ணீரும் கவலையும் நீங்கும் அந்நாள். கஷ்டமெல்லாம் தொலையும் ஓர் நாள். கண்ணீரும் கவலையும் நீங்கும் அந்நாள். இரட்டிப்பானே பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார். இரட்டிப்பானே பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிப்போதே. யோபுவை போல ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்கவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிபகன ரபகன சகனமா. அப்பா உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பல நேரத்திலும் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்ற துடிக்கிறோம். நாம் விரும்புவதெல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா வேதம் நமக்கு எப்போது உணர்த்துகிற ஒரு காரியம், நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. ஆகவே எதை செய்தாலும், எதை யோசித்தாலும், எதற்காக முயற்சித்தாலும், எதற்காக ஜெபித்தாலும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து, ஆண்டவரே உம்முடைய சித்தப்படியே நடக்கட்டும், உம்முடைய சித்தப்படியே இதை செய்யும், உம்முடைய விருப்பப்படியே இதை நிறைவேற்றும் என்று சொல்லி நாம் வாழ்வதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஆண்டவர் அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, நம்முடைய தேசத்தில் நிறைவேற வேண்டும். ஆமென். இந்த பூமியில நிறைவேற வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ரபகன சகன ரபகன விபிகன மரகன சகனமா. ஹல்லேலூயா. ஆண்டவர் படைத்த எல்லா சிருஷ்டிப்புகளும், உயிருள்ளவைகளும் உயிரற்றவைகளும் எல்லாம் அவருடைய சித்தத்தை ஒரு நாள் தவறாமல் செய்து கொண்டிருக்கிறது. அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட மனுஷன் மாத்திரம் எப்போதும் தேவ சித்தத்துக்கு மாறாகவே செயல்படுகிறான். நீங்களும் நானும் தேவ சித்தத்துக்கு மாறாக செயல்படுகிறவர்களா அல்ல, தேவ சித்தத்துக்கு இணைந்து செயல்பட வேண்டும். அது கரடானதோ முரடானதோ, மேடானதோ பள்ளமானதோ, அது உயர்வோ தாழ்வோ, எதுவா இருந்தாலும், ஆண்டோட சித்தம் எதுவா இருந்தாலும், அது கஷ்டமான பாதையா இருந்தாலும், நமக்கு இஷ்டமான பாதையா இருந்தாலும், கழிப்பான பாதையா இருந்தாலும், கண்ணீரின் பாதையா இருந்தாலும், இதுதான் தேவ சித்தம் என்று தெரிந்தா தைரியமாக நடப்போம். கர்த்தர் நம்ம கூட இருப்பார். ஆமென்.
ஆண்டவர் பார்த்து சொல்லுவோமா? உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான்